மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுர. மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்குள் 2 பெண்கள் தெரிவு. அனுர அரசின் புதிய பிரதமர் யார்? தமிழர்களுக்கு நன்றி, நம்பியவர்களை கைவிடாமல் பாதுகாப்பதாக ஜனாதிபதி தரப்பில் உறுதி. மஹிந்தவின் சாதனையை முறியடித்து வரலாற்றில் இடம் பிடித்தார் பிரதமர் ஹரணி. நாடாளுமன்ற தேர்தலில் பிள்ளையான் கருணா படுதோல்வி. மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் நுழையும் மனோ. உறுதியளித்தார் சஜித். இனவாதத்தை புறந்தள்ளிய வடமாகாண மக்கள். டில்வின் சில்வா புகழாரம். பொது தேர்தலில் மகத்தான தேர்தல் வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது. தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை பெற்றுள்ள நிலையில் தேசிய பட்டியலினூடாக 18 ஆசனங்களை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தை சுத்தம் செய்து புதியவர்களை நாடாளுமன்றம் கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் கடமை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மலையக அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக மலையக சமூகத்தை சேர்ந்த 2 பெண்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளரான கலைச்செல்வி 33,346 விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதேவேளை பதுளை மாவட்டத்துக்கான தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அம்பிகா சாமுவேல் 58,201 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 1977ஆம் ஆண்டில் முதலாவது மலையக பிரதிநிதித்துவத்தை பெற்ற மலையக சமூகம் கடந்த 47 வருடங்களில் பெற்ற முதலாவது பெண் பிரதிநிதித்துவம் இது என்பது முக்கியமான விடயமாகும். இது மலையக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை எடுத்துக்காட்டும் முகமாக அமைந்துள்ளது. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த நடவடிக்கை குறித்து கட்சி பரிசீலித்து வருகின்றது. அதற்கமைய எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போது உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்ய உள்ளனர். இதனையடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக தற்போதைய அமைச்சரான விஜித ஹேரத்தை நியமிக்க வேண்டும் என கட்சிக்குள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது வெளியான விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்தில் அதிகூடிய 7,16,715 வாக்குகளை விஜித ஹேரத் பெற்றுள்ளார். இதனையடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமகால பிரதமரும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹரணி அமரசூரிய 6,55,289 விருப்பு வாக்குகளை கொழும்பு மாவட்டத்தில் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனாதிபதி தேர்தலை விடவும் இம்முறை பொது தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விகிதாசார தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி தமக்கு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மகத்தான வெற்றியின் அரசியல் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாகும் என தெரிவித்துள்ளார். பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி மீது தமிழர்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்து செல்லவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்தவும் எதிர்பார்த்துள்ள டில்வின் சில்வா மேலும் தெரிவித்தார். பொது தேர்தல் வடமாகாணத்தில் 5 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சாதனையை முறியடித்துள்ளார். இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய 6,55,289 என்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் பெற்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளாக பிரதமர் ஹரணி பெற்ற வாக்குகள் இடம் பிடித்துள்ளன. இதற்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கையின் அரசியல்வாதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காணப்பட்டார்.
அவர் கடந்த 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலின் போது குருநாகல் மாவட்டத்தில் 5,27,364 என்ற அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த நிலையில் குறித்த சாதனை இம்முறை இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலினூடாக பிரதமர் ஹரணி முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த 10வது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இருவரும் படுதோல்வி அடைந்துள்ளனர். அத்துடன் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பசீர் சேகுதாவுத், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் MSS அமீர் அலி, ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட சோ கணேசமூர்த்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், S ஸ்ரீநேசன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மெனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக உறுப்புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் 14ஆம் திகதி இடம்பெற்றது. 160 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து 196 பேர் நேரடியாகவும் 29 பேர் தேசிய பட்டியலூடாகவும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் 17.1 மில்லியன் மக்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார். இந்நிலையில் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக உறுப்புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேசிய பட்டியல் பதவி வழங்கப்படுவதாக மேலும் தெரியவந்துள்ளது. வடமாகாண மக்கள் பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாறாது இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றி தெரிவிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், விகிதாசார தேர்தலின் கீழ் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றிக்காக தியாகம் செய்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. விசேடமாக பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாறாத வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் வழங்கிய பெரும்பான்மையான அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மேலும் தெரிவித்தார்.